அது ஒண்ணு சாதாரணப்பட்ட ஒரு இபாதத் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. கை கால்களை கழுகிறோம், அவசர அவசரமாக பள்ளிக்குள் செல்கிறோம் என்றால் இனி இந்த உரைக்கு பிறகு கொஞ்சம் நிதானம் தேவை ஒது செய்யும் போது. காரணம், ஒது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தருகிற ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி அடியெடுத்து வருகிற மனிதனுக்குரிய நன்மை வேறு. ஒது செய்ய நீங்கள் அமரும் போது யாரிடத்திலும் பேசாமல் பிஸ்மியை கொண்டு துவக்கி கைகளை கழுவும் போது கை செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது. முகம் கழுகிற போது கண்கள் செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகின்றது. கைகளும் கால்களும் உறுப்புகள் எல்லாம் கழுவி முடிக்கிற போது அன்றைக்கு அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உது செய்து முடித்தவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து நீ விரும்பிய வாசல் வழியாக செல் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அதுபோக ஒது செய்த பிறகு ஒதுவுக்காக 2 ரக்காத்து தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டிலே இருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி நாம் நடந்து வருகிற போது ஒரு எட்டு எடுத்து வைத்தால் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போது பதவிகள் உயர்த்தப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? மறுமை நாளில் இந்த உம்மத்தோடு சேர்ந்து நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவருடைய விசாரணையை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் தொழுகை உங்களிடத்தில் இருந்தாக வேண்டும் அன்பர்களே.